திருப்புகழ் 810. தலைநாளில் பதமேத்தி அன்புற உபதேச பொருள் ஊட்டி மந்திர தவ ஞான கடல் ஆட்டி எந்தனை அருளால் உன் சதுர் ஆகத்தொடு கூட்டி அண்டர்கள் அறியா முத்தமிழ் ஊட்டி முண்டக தளிர் வேதத்துறை காட்டி மண்டலம் வலமேவும் கலை ஜோதி கதிர் காட்டி நன்சுடர் ஒளி நாத பரமேற்றி முன் சுழி கமல் வாசல்படி நாட்டமும் கொள விதி தாவி கமலாலை பதி சேர்த்து முன்பதி வெளியாக புகையேற்றி அன்பொடு கதிர் தோகை பரிமேல் கொளும் செயல் மறவேனே. சிலை வீழ கடல் கூட்டமும் கெட அவுணோரை தலைவாட்டி அம்பர சிரமாலை புக ஏற்றவும் தொடு கதிர்வேலா. சிவகாமிக்கொரு தூர்த்தர் எந்தையர் வரி நாகத்தொடையார்க்கு உகந்து ஒரு சிவஞான பொருள் ஊட்டும் முண்டக அழகோனே. மலைமேவி தினை காக்கும் ஒன் கிளி அமுதாக தனவாட்டி இந்துள மலர்மாலை குழல் ஆட்டு அணங்கி தன் மணவாளா. வரி கோழி கொடி மீக்கொழும்படி நடமாடி சுரர் போற்று தன் பொழில் வழுவூர் நல்பதி வீற்றிருந்தருள் பெருமாளே. விதி தாவி கமலாலை பதி சேர்த்து முன் பதி வெளியாக புகையேற்றி அன்பொடு கதிர் தோகை பரிமேல் கொளும் செயல் மறவேனே. சிலைகள் வில்கள் விழவும் கடல் போன்ற கூட்டம் கெட்டழியவும் அவுணர்களின் தலைகளை அழித்து வானத்து உச்சியில் உள்ள சொர்க்கத்தில் இந்திரனை பழையபடி குடியேறச் செலுத்திய ஒளி வேலை உடையவனே. சிவகாம சுந்தரியிடம் ஒப்பற்ற காதல் உடைய என் தந்தை சிவபெருமான் வரிகளை உடைய பாம்பு மாலை உடையவர். மகிழ்வுடன் ஒப்பில்லாத பிரணவ மந்திர பொருளை சிவனுக்கு உபதேசம் செய்த அழகனே. தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற அழகனே. வள்ளிமலையில் பொருந்தி தினை பயிரை காத்த அழகு கிளி. அமுதம் போன்ற உடலும் கொங்கையும் உடையவள். கடம்பு மாலையை கூந்தலில் அணிந்த அழகிய வடிவுடைய வள்ளியின் கணவனே. நீண்ட கோழிக்கொடி மேலே விளங்கும் வண்ணம் நடனமாடி தேவர் வணங்கும் குளிர்ந்த சோலை சூழ்ந்த வழுவூர் என்ற நல்ல ஊரில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. என் வாழ்நாள் தொடக்கத்தில் நின் திருவடியை எனது தலைமீது வைத்து அன்புடன் உபதேச பொருளை எனக்கு உபதேசம் செய்து சிவ மந்திரங்களால் என்னை தவஞான கடலில் மூழ்குவித்தாய். என்னை நின் திருவருளால் நின்னை சார்ந்த சாமர்த்தியம் உள்ள உடலினோடு நின்னை சார்ந்துள்ள தேர்ச்சி உடைய அடியார் கூட்டத்துடன் என்னை சேர்த்து வைத்து தேவர்களும் அறியாத முத்தமிழையும் எனக்கு போதித்தாய். தலைநாளில் பதமேத்தி அன்புற உபதேச பொருள் ஊட்டி மந்திர தவஞான கடல் ஆட்டி எந்தனை அருளால் உன் சதுராகத்தொடு கூட்டி அண்டர்கள் அறியா முத்தமிழ் ஊட்டி முண்டக தளிர்வேதத்துறை காட்டி. முண்டக உபநிடதம் முதலான உபநிடத உண்மைகளையும் தேவ வழிகளையும் புலப்படுத்தினாய். புலப்படுத்தி அக்னி முதலான 3 மண்டலங்களும் உள்ள மேலிடத்தே இடைகளை பிங்களை என்னும் நாடி வழியே ஏற்படும் பேரொளியை காணுமாறு செய்து நல்ல பேரொளி உடைய பரசிவத்துடன் கூட்டி முன்னதாக சுழிமுனை நாடி விளங்குகின்ற முதல் வாயிலின் இடத்தே நாட்டம் கொள்ள பிரம்மபீடமான சுவாதிஷ்டான ஆதாரத்தை கடந்து
மூலாதார தலமான திருவாரூர் முதலில் சேர அது முதல் கொண்டு உள்ள மற்ற ஆதார தலங்களான திரு ஆனைக்கா, திரு அண்ணாமலை, சிதம்பரம், காளத்தி, காசி என்ற இவை புலப்பட யோக ஒளியை ஏற்றி வைத்து அன்புடன் ஒளிவுடைய தோகை பொருந்திய மயில் ஊர்தி மேல் நீ வந்து அருளினாய். அச்செயலை நான் மறவேன். கமலாலை பதி சேர்த்து முன் பதி வெளியாக புகை ஏற்றி அன்போடு கதிர் தோகை பரிமேல் கொழும் செயல் மறவேனே. இப்பாடல் முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு திருவடி தீட்சையையும் உபதேசம் செய்ததையும் விளக்கும் அகச்சான்று.